ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் புவியியலை சிறப்பு பாடமாக தெரிவு செய்து அதன் அடிப்படையில் ஃபைனல் இயரில் ஒரு தீசிஸ் ஒன்றை எழுதவுள்ள மாணவர்களுக்கான ஒரு அறிவுரையை வழங்க உள்ளேன். இந்த அடிப்படையில் புவியியலை சிறப்புகளை பாடமாக கொண்டு ஃபைனல் இயரில் ஒரு நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் கொண்டு தெரிவு செய்திருக்கின்றீர்கள். அதாவது ஃபீல்டு ஒர்க் அடிப்படையில் ஒரு ப்ராஜெக்டை தெரிவு செய்த மாணவர்களுக்கான வினாக்கொத்தினை எவ்வாறு நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு எக்ஸாம்பிளாக எனது தீசிஸை உபயோகப்படுத்தி உங்களுக்கு அதன் அடிப்படையில் விளங்கப்படுத்த உள்ளேன். ஏனெனில் எனது தீசிஸ் ஒரு ஃபீல்டு ஒர்க்கை அடிப்படையாக கொண்ட ஒரு ப்ராஜெக்டாக அமைந்தது. இந்த அடிப்படையில் நான் செய்த ப்ராஜெக்ட் என்னென்னு சொன்னால், யாழ் மாநகர சபை எல்லைப் பகுதியினுள் சந்தைப்படுத்தல் முறைகளும் அதன் அடிப்படையில் பிரச்சனைகளும் என்ற தலைப்பில் நான் ஆராய்வுகளை ஏற்படுத்தினேன். இந்த வகையில் எனது புவியியல் சிறப்புகளை பாடத்தில் ஒரு பகுதியாக அமைந்த இந்த தீசிஸ் ஒரு ஃபீல்ட் ஒர்க் அடிப்படையில் செய்யப்பட்டதால் அதற்கான வினாக்கொத்துக்கள் எவ்வாறு தெரிவு செய்தேன் என்பதனை நான் உங்களுக்கு விளக்க உள்ளேன். இந்த அடிப்படையில் எனது சந்தைப்படுத்தல் முறையில் ஒன்று அங்கே பல வகையான சந்தைப்படுத்தல் முறைகள் காணப்பட்டாலும் எல்லாருக்குமாக உபயோகப்படுத்தப்பட்டதுக்காக நான் ஒரு வினாக்கொத்தினையை தெரிவு செய்து அவர்களுக்காக பயன்படுத்தினேன். இதற்கான உங்களது வினாக்கொத்துக்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என நான் விளக்குகின்றேன். எவ்வாறு எனில், முதலாவதாக நீங்கள் தெரிவு செய்யும் வினாக்கொத்தில் பிரதான குடியிருப்பாளரின் பெயர், அந்த பெயரை நீங்கள் தெரிவு செய்து அவருடைய பெயரை கேட்டு அவருக்கான வினாக்கொத்தினை நீங்கள் தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் அந்த நபரிடம் நீங்கள் அந்த வினாக்கொத்தினை சமர்ப்பித்து அவர் மூலமாக நீங்கள் நிரப்பிக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் நான் கூடுதலாக நானே ஒருவரை நேரடியாக கண்டு கதைத்து அந்த வினாக்கொத்தினை பூர்த்தி செய்தேன். இந்த அடிப்படையிலையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்து வசிக்கும் இடம் என்னன்னு சொன்னால், இந்த தீசிஸை பொறுத்தவரையில் நான் ஒரு கொஞ்சம் பரந்தப்பட்ட பிரதேசத்தை தான் எனது ஆய்வுக்காக தெரிவு செய்தேன். அதாவது யாழ்ப்பாண பகுதியில் மாநகர சபை எல்லா பகுதியிலே அமைந்த பாஷையூர், கொழும்புத்துறை, குருநகர், நாவாந்துறை போன்ற அந்த கடற்கரை ஏரியா பகுதிகளை தான் நான் கூடுதலாக தெரிவு செய்தேன். அதில் இந்த இடம், நீங்கள் பாஷூர்னா பாஷூர், குருநகரண்டா குருநகரண்டா அந்த இடத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன். அடுத்து மூன்றாவது மீன் கொள்வனவு செய்யும் இடம். இப்போ பாஷூரில் வசிக்கிறவர் குருநகரிலையும் கொள்வனவு செய்யலாம். அதால் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் உங்களோட மீன்களை நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்கள். அடுத்து கொள்வனவு என்ன அடிப்படையில் மேற்கொள்கிறீர்கள். அப்போ இந்த கேள்வி ஏன் கேட்கப்பட்டதுன்னு சொன்னால், தரகு அடிப்படையிலான கொள்வனவா இல்லை என்று சொன்னால் உற்பத்தியாளருடன் நேரடியான கொள்வனவா. தரகுன்னு சொன்னால் இன்னொரு ஆள் வாங்கிந்து ஒருவர் கொடுத்து அவர் பிறகு மீன் சந்தைப்படுத்துவார். இல்லைன்னு சொன்னால் உற்பத்தியாளர்னா நீங்கள் நேரடியாக கடல்லேருந்து மீன் பிடித்தவரிடம் போய் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இதில் எந்த அடிப்படையில் உங்களுடைய கொள்வனவு அமைந்தது. அடுத்தது, ஒரு நாளைக்கு எவ்வளவு முதலீடு செய்கிறீர்கள் என்ற வினா கேட்கப்பட்டது. அதை முதலீடு மிகவும் முக்கியமானதாக ஒரு பங்களிப்பாக இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான முதலீடு செய்கிறீர்களா, இல்லை என்று சொன்னால் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்கின்றீர்கள் என்று சொல்லி எல்லா நாளும் ஒரே மாதிரியான அளவில் நீங்கள் முதலீடு செய்கின்றீர்களா என்ற வினா அவரிடம் கேட்கப்பட்டது. அடுத்து, நீங்கள் துவிச்சக்கர வண்டி மூலம் சந்தைப்படுத்தும் பாதைகள் பற்றி நான் வினாவி இருந்தேன். ஏன்னா இங்கே ரெண்டு வகையான சந்தைப்படுத்தல் முறைகள் காணப்பட்டது. ஒன்று மீன் சந்தைகள் மீன் சந்தையை கொண்டு போய் மீனை விற்றல். அடுத்தது துவிச்சக்கர வண்டி மூலமாக மீன் சந்தைப்படுத்தும் முறைகள் இருந்தது. அதால் ரெண்டு பேருக்குமான வினாக்கொத்து அடிப்படையில் துவிச்சக்கர வண்டி மூலம் வினாக்கொத்து கான கேள்வியாக அமைந்ததுன்னு சொன்னால், அவரிடம் நான் நேரடியாக கேட்ட கேள்வி, நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கு சென்று துவிச்சக்கர வண்டி மூலமாக நீங்கள் சந்தைப்படுத்தல் முறைகளை செய்கின்றீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அடுத்து, வாடிக்கையாளர்கள் உள்ளனரா. வாடிக்கையாளர்கள் நான் கருதியது என்னென்னு சொன்னால், உங்களுக்கு நெடுக இவர்கள் தான் உங்கள்கிட்ட மீனை வாங்குகிறார்களா என்று சொல்லி நான் அந்த கேள்வியை வைத்திருந்தேன். ஒரே தரமாக ஒரே நாளில் நாங்கள் ஒரு 25 பேருக்கு மீனை கொண்டு கொடுக்கணும்னு சொன்னால் அது எங்களுக்கு போதுமான முதலீடு என்ற அடிப்படையில் இந்த கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. அடுத்து,
தொழில் தொடங்கும் நேரமும் முடிவுறும் நேரமும் என்னென்னு சொன்னால் இது இவரது பிரதான தொழிலாக அமைந்துள்ளதா, இந்த தொழில் எவ்வளவுக்கு இந்த நேரம் இவற்றை தொழிலில் செல்வாக்கு செலுத்துகின்றது, இவ்வாறான நேரத்தை இவர் செலவிடும் போது அதற்கான முதலீட்டை பெற்றுக்கொள்கிறாரா, இந்த முதலீட்டுக்கு கேட்ட நேரம் இங்கு செலவழிக்கப்படுகின்றதா என்ற அடிப்படையில் இந்த கேள்வி, இது இவரது பகுதி நேர தொழிலா இல்லை முழு நேர தொழிலா என்ற அடிப்படையில் இந்த கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. அடுத்து நுகர்வோர் பற்றிய கருத்து என்ன, உங்களுடன் நீங்கள் கொண்ட விற்கிறீர்கள்னு சொன்னால் நுகர்வோர் பற்றிய கருத்து என்ன, இவர்கள் உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறார்களா, இல்லை ஒரு நேரம் மீனை கேட்டுப்பட்டு ஒரு நேரம் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அவருடைய நுகர்வோர் பற்றிய கருத்துக்கள் கட்டாயமாக விற்பனையாளருக்கு சில நேரங்களில் கூடுதலான பிரச்சனைகள், அவர்கள் முதலீடு சார்ந்த பிரச்சனைகள், நேரம் சார்ந்த பிரச்சனைகள், கொள்வனவு, அவர் ஒரு மீனை கொள்வனவு செய்வதற்கு இவர்கள் விரும்புகிற மீனாக இருக்கும், அப்போ மீனாக இருக்க மாட்டாது. ஆகையாலே அந்த அடிப்படையில் நுகர்வோர் பற்றிய பிரச்சனைகளை ஆராய்வு செய்வதற்காக இந்த கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. அடுத்து மீன் சந்தைப்படுத்தலில் நீங்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனை மிகவும் முக்கியமானதாக இந்த தீசிஸில் அமைந்தது. என்னென்னு சொன்னால் நாங்கள் எந்த கருத்தினையும் அடிப்படையாக வச்சு அவங்களோட டைட்டிலை தெரிவு செய்திருக்கிறோமோ அதில் முக்கிய பகுதிக்கு நாங்கள் கட்டாயமாக அந்த கேள்வி அதில் நீங்கள் சேர்த்திருப்பீர்கள். ஆகையால் உதாரணமாக இந்த சந்தைப்படுத்தலை நீங்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி நாங்கள் விற்பனையாளரிடம் கேட்கின்ற போதும் எனக்கு விடைகளை உங்களுக்கு தந்திருப்பேன். நான் இந்த தீசிஸை பொறுத்தவரையில் கூடுதலாக இது ஒரு சாப்டராகவே நான் ரிசர்ச் பண்ணியிருந்தேன். ஆகையால் இந்த கேள்வி அங்கே முக்கியப்படுத்தப்பட்டது. அடுத்து சந்தைப்படுத்திய பின் எஞ்சிய மீன்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், கட்டாயமாக பொருளாதாரத்தில் இந்த மீன் சந்தைப்படுத்தல் மீன் மிகவும் முக்கியத்துவமாக இலங்கையில் காணப்படுகிறதால எஞ்சிய மீன்களை கொண்டு நாங்கள் எறிய முடியாது. இவர்கள் எவ்வாறு பதப்படுத்துகிறார்கள், ஏதாவது அதில் பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்களா, இல்லையா உண்மையாக எஞ்சிய மீன்களை எறிகிறார்களா, என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த கேள்வியை அவர்கள் கேட்டிருந்தோம். அடுத்து விற்பனை குறைவாக நடைபெறும் என்று சொன்னால் அதுக்கான காரணம் என்ன, ஒரு நாட்களில் விற்பனை கூட ஒரு நாட்களில் விற்பனை குறைவாக இருக்குது, சில நாளில் நாங்கள் யோசித்து பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு சில நாடுகளில் விற்பனை குறைவாக இருக்கும். உதாரணமாக எங்களுக்கு காலநிலை ஒத்துழைக்காது, நல்ல மழையாக இருந்தால் விற்பனை இல்லை, அந்த விற்பனை இல்லையான நேரங்களில் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்ற அடிப்படையில் எல்லா நாளும் உங்களுக்கு மீன் சந்தைப்படுத்தலில் எவ்வாறான பிரச்சனைகள் இருக்குது என்று சொல்லி இதற்காக விற்பனை குறைவாக இருந்தால் அதுக்கான காரணம் என்னென்று கேள்வி கேட்கப்பட்டது. அடுத்தது முதலீட்டை பெறும் வழிமுறைகள் என்ன, முதலீடை நீங்கள் கடன் பெற்று அதனை செய்கிறீர்களா, இல்லை உங்களோட சொந்த பொருளாதார அடிப்படையில் செய்கிறீர்களா, இல்லை கவர்மெண்ட்டிட்ட இருந்து வாங்கி நீங்கள் கொள்வனவு செய்கிறீர்கள், உங்களோட முதலீடு பெறும் வழிமுறைகள் என்று சொல்லி இந்த கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. அடுத்து கடல் தொழிலுடன் ஈடுபட்ட தொழிலா, இப்போ கடல் தொழிலுடன் ஈடுபட்ட தொழிலா என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கல, மீனை நீங்கள் வாங்கியது நீங்களே பிடிச்சு கொண்டு வந்து இந்த தொழிலை நீங்கள் செய்கின்றீர்களா. அடுத்து மீன்களை நீங்கள் சந்திகளில் இது இந்த கேள்வி துவிச்சக்கர வண்டி மூலமாக விற்பனை செய்வோருக்கான கேள்வி. அப்போ அவை மீனை பிடிச்சு கொண்டு சந்தையில் நின்று விற்கிறீர்களா, இல்லை வீடு வீடாக நீங்கள் கொண்டு வியாபாரம் ரிங் பண்ணி பெல் ரிங் பண்ணி அப்படி செய்கிறீர்களான்னு கேட்கப்படுகிறீங்களா. எந்தெந்த சந்தைகளில் இந்த சந்தைப்படுத்தல் முறைகள் செல்வாக்கு செலுத்துகின்ற அடிப்படையில் இந்த கேள்வி அங்கு கேட்கப்பட்டது. அடுத்து மீன்களை கொள்வனவு செய்யும் போது எவ்வாறான அடிப்படையில் கொள்வனவு செய்வீர்கள், ஒன்று முதலீட்டிற்கு ஏற்ப தெரிவு செய்தல், இல்லை என்று சொன்னால் நுகர்வோர் விருப்பத்துக்கு ஏற்ப தெரிவு செய்தல். முதலீடுனா எனக்கு இவ்வளோ ஆசை இருக்குது நான் இவ்வளோதான் வாங்கிக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் செய்வீர்களா, இல்லை என்று சொன்னால் நுகர்வோர் விருப்பம் அவர்களை இந்த மீன் தான் என்ன வகையான மீன்கள் விருப்பம் என்ற அடிப்படையில் நீங்கள் கொள்வனவு செய்வீர்களா என்ற அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அடுத்து இவ்வாறாக துவிச்சக்கர வண்டி மூலம் சந்தைப்படுத்துதலில் மேற்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் துவிச்சக்கர வண்டி மூலம் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகள், சந்தையில் வச்சு செய்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டீர்கள். இதே அடிப்படையில் பிடித்தவுடன் கடற்கரையில் வச்சு நீங்கள் சந்தைப்படுத்துவீங்கன்னு சொன்னால் அதனுடைய பிரச்சனைகள் என்ன, நன்மைகள் என்னென்று சொல்லி அடிப்படையில் இந்த கேள்வி அவர்களிடம் கேட்கப்பட்டது. அடுத்து பிரதான சந்தைகள் மூலம் நீங்கள் சந்தைப்படுத்தல் முறை செய்யாமைக்கான காரணம் என்ன என்று சொன்னால், ஏன் துவிச்சக்கர வண்டி மூலம் செய்கிறீர்கள், ஏன் கடலில் பிடிச்ச உடனே அந்த இடத்துலையே செய்கிறார், இதற்கான நன்மைகள் உண்டா, இல்லை என்று சொன்னால் எந்த அடிப்படையில் நீங்கள் இவ்வாறான சந்தைப்படுத்தலை செய்கின்றீர்கள், ஏன் சந்தைக்கு போய் நீங்கள் அதை செய்ய விரும்பவில்லை என்ற அடிப்படையில் இவ்வாறான கேள்விகள் எழுப்பப்பட்டு கேட்கப்படும். இது ஒரு உதாரணமாக எடுத்து உங்களுக்கு வழங்கப்பட்ட கேள்வி குத்தாக அமைகின்றது. இது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என நான் நினைக்கின்றேன். உங்களுடைய ப்ராஜெக்டுக்கும் இது கூடுதலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் என்று நான் நினைக்கின்றேன். அத்துடன் உங்களுக்கு அடுத்த தொடர்ச்சியாக வரும்
அடுத்த நாட்களில் உங்களுக்கு எவ்வாறாக ஒரு சினப்சிஸ், அதாவது ஆய்வு நோக்கங்கள், ஆய்வு கட்டுரைகள் எவ்வாறு ஆய்வு நோக்க அடிப்படையில் நீங்கள் எழுதுவது என்பதை பற்றி நான் விளக்க உள்ளேன். நன்றி. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.